என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கூட வந்திருக்காங்க. அவங்ககிட்டலாம் நான் சொல்லிட்டு வந்தது என்னென்னா, ஒரு மேடை ஒரு ப்ரொஃபஷ்னலான தொழில்முறை பேச்சாளனுக்கு எப்பயுமே அவனை டிஸ்டர்ப் பண்ணாது. எங்கேயுமே அவங்களால 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரேடியோவை ஆன் பண்ணுற மாதிரி பேசிட முடியும். ஆனால் ஒரு ரைட்டர் இங்கே எதிரில் உட்காந்துக்கிற ஒருத்தர் ஒரு சின்ன முகசுளிப்பில் கூட இவன் நிறுத்திடுவான் பேச்சை. ஆனால் இது ஒரு பயங்கர சென்சிட்டிவான விஷயம் ரைட்டிங்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி பேசணும். அப்புறம் இங்கே வந்துக்கிற பப்ளிக்ஸ்க்கு ஒரு மாதிரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் உயிரே போனாலும் ஒரு எழுத்தாளனுடைய வார்த்தையில் நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது அட்வைஸ். ஏன்னா நான் சரியாக தான் வாழறனாவே இன்னும் எனக்கு தெரியல. நானே எப்படி வாழறேன்னு எனக்கு தெரியாதப்போ நீ இப்படி வாழணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன விஷயம், நாம் இங்கே உட்காந்துக்கிற எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து, ஒரு கிராமத்துலேருந்து, ஒரு சமூகத்திலேருந்து, ஒரு ஜாதியிலேருந்து, ஒரு மதத்திலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒரு நீதி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு உலகத்திலேயே ஒரு நீதிபதிக்கும் ஒரு பிட்பாக்கெட் அடிச்சுட்டு தண்டனை வாங்க போகிற ஒரு ஆளுக்கும் ஒரு நீதி கிடையாது. 2 பேருக்கும் வெவ்வேறு நீதி. அவர் ஜட்ஜ் ஐயா போய் அங்கே உட்காந்துட்டார். கூண்டில் உட்காரவனுக்கு வேறு நீதி தான் இருக்கும். இவனுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த அந்த இந்த 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 விஷயங்களை மட்டும் நான் ஒரு முன்னுரை, இதை ஒரு பேச்சாக நீங்கள் கருதாமல் இந்த 1 மணி நேரத்தை நம்ம லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டினே வந்தேன். நான் ரொம்ப சமீபத்தில் படுபட்சி அப்படின்னு ஒரு நாவல் படித்தேன். அந்த நாவல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் ஒரு மதியானத்தில் படுத்துன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கதவை தட்டி என்னுடைய காலடியில் அந்த நாவலை வச்சுட்டு, என் பேர் டுலுக்ஸ் மோகன், நான் யூஎஸ்ஏலேருந்து வரேன் பவானா, நான் எழுதின நாவல் இது, இந்த நாவலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. 34 வயசு அவருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அந்த படுபட்சின்ற அந்த நாவலை எழுதியிருக்காரு. இப்போ யூஎஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த நாவல்லே அதுக்கான பதில் இருக்குது, அதனுடைய தொடர்ச்சியாக தான் பண்ணுறேன், ஒரு விமானம் தயாரிக்கிற முயற்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் அவர். ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நாவலுடைய மையம் அப்படின்றது என்னென்னா, ஒரு இலங்கையில் இவ்வளோ 30 வருஷம் இந்த போர் நடந்துச்சு, உள்நாட்டு போர். நான்லாம் 3-4 தடவை இலங்கை முழுக்க போய் சுற்றிட்டு வந்தோம். அந்த போர் அதனுடைய ரணத்தை இந்த மைக்கு, நான் வச்சிருக்கிற சொற்கள், இதில் எதுலேயுமே உங்களுக்கு நான் கடத்தவே முடியாது. அது ஒரு தனி ரகம். அந்த பீரியடில் இந்த ஒரு பையன் மட்டும் இலங்கையில் இந்த 2 பக்கம் இந்த ஒரு பக்கம் இலங்கை இராணுவம், இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் அல்லது மற்ற இயக்கத்துக்கு நடத்த எதுலேயுமே தலையிடாமல் சின்ன வயசுலேருந்து இந்த பையன் விமானத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சியில் இருந்திருக்கிறார். ஒரு தமிழ் பையன். இவங்க அப்பாலாம் ரொம்ப வசதியான ஆள். அவங்களுக்கு சொந்தமாக சினிமா தேட்டர் இருக்குது, ரைஸ் மில் இருக்குது, உருவாக்கினா அந்த 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 கதைக்குள்ளே நான் போகலை. ஆனால் என்னென்னா, அவன் ஒரு பொறியியல் கல்லூரியில் இவனுடைய ஹாஸ்டலில் உட்காந்து ஒரு விமானத்தை தயார் பண்ணி தன்னுடைய பிரின்சிபல்ட்டையும் தன்னுடைய பேராசிரியர்கள்ட்டையும் ஒரு பெரிய கிரவுண்டில் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி, நான் தயாரித்த விமானம் இது, இந்த விமானம் இப்போ நான் சொன்னேன்னா ஸ்டார்ட் ஆகி 100 கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னு பறக்க வைக்கிறான். இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குங்க. அது ஒரு பெரும் கனவு. ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஃபஸ்ட் இயர் பையனுக்கு நிறைவேறுகிற ஒரு தருணம். நண்பர்களே, வாழ்க்கை என்பது எவ்வளவு துயரமானது, எவ்வளவு கண்ணீர் மிக்கது, ஒரு நிமிஷமும் எப்படி மாறக்கூடியது என்பதற்கு ஏற்கனவே நான் பல 100 புத்தகங்களில் அதை படித்திருக்கிறேன். இந்த டுலுக்ஸ் மோகனுடைய அந்த படுபட்சி நாவலிலும் அன்றைக்கு சாயங்காலம் இந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிற அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பையன் கனவெல்லாம், முகமெல்லாம், கண்களெல்லாம் கனவோடு இருக்கிற அந்த பையன் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படுகிறான். ஒரு ஒயிட் வேனில் தூக்கி போடப்படுகிறான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பையனுடைய உடம்பில் ஒரு ஒட்டு துணி கூட இல்லை. ஒரு கல்லூரி பையனை நிர்வாணப்படுத்தி
ஒரு ராத்திரி முழுக்க அடி. ஒருவேளை இந்த பையன் அந்த இரவில் ஒரு 10 முறை செத்திருக்கக்கூடும் என்று அந்த பையன் அந்த நாவலில் எழுதுகிறான். ஒன்றுமே இல்லை, அவன் செஞ்சது ஒரே ஒரு விமானம் தயாரித்தான். விமானத்து ஒரு சின்ன மித்து என்னவென்றால், இலங்கையினுடைய முதல் விமானத்தை ராவணன் தான் செய்தான் என்று ஒரு மித்து இருக்கிறது. ஆனால் அது புஷ்பரக விமானம். அது ஒரு இதிகாசங்களில் தான் இருக்கிறது. நிஜ விமானத்தை இலங்கையில் முதலில் நான் தான் உருவாக்கினேன் என்ற ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கிற இன்ஜினியரிங் பையனுக்கு கை கால்கள் உடைக்கப்பட்டு சிதிலமாக்கப்பட்டு இந்த பையன் தூக்கி தெருவில் வீசப்படுது. அதுதான் அந்த கதை. நம்மளை இதை பற்றியான ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு 4 நாளைக்கு முன்னால் நடந்தது. நான் அந்த நாவலை பற்றி அந்த ஜூம் மீட்டிங்கில் பேசினேன். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு 40 பேர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டார்கள். அப்போ சோபா சக்தி என்று எனக்கு மிக பிடித்த, உலகத்தின் மிக பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் அந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அப்படியே இன்னைக்கு வரலாம் அந்த சொற்கள் எவ்வளவு முக்கியம் என்பதற்காக மட்டுமே இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், உலகம் ரொம்ப விசித்திரமானது தான். முள்ளிவாய்க்காலில் படுகொலைகள் நடந்தபோது 3 லட்சம் தமிழ் மக்கள் ஒரே நேரத்தில் இலங்கை இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். ஒரு நாளைக்கு, ஒரு இரவில், ஒரு பகலில் 300 சடலங்கள் 400 சடலங்கள் தூக்கி கடலில் வீசப்பட்டன. எவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை. குழந்தைகளை இழந்த தாயை இழந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருந்த அதே தருணத்தில், அதே நிமிஷத்தில் முள்ளிவாய்க்காலிலிருந்து மிகச்சரியாக 50 கிலோமீட்டரில் யாழ்ப்பாணம் என்கிற இலங்கையின் புகழ்பெற்ற நகரம் இருக்கிறது நண்பர்களே. யாழ்ப்பாணத்தில் ஓடிய அஜித் படம் ஒவ்வொரு காட்சியும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்தன. இது சோபா சக்தி சொல்லி நாம் இந்த மனிதர்களின் மனநிலையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்கிறார். 50 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் முள்ளிவாய்க்காலில் போய் பார்க்கிற போது ஒரு சர்ச்சு சிதிலமாகி இருக்கிறது, ஒரு தேவாலயம். அந்த சர்ச்சு அப்படியே கடற்கரையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சர்ச்சு மேலே கடல் தண்ணீர் இப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்கிறது. பெரும் சிதிலமடைந்த அந்த சர்ச்சு இருக்கிறது. அந்த சர்ச்சை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு 30, 40, 15 வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகள் அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். அவர்கள் யாரும் விடுதலை புலிகள் இல்லை. அவர்களுக்கும் இந்த இப்போ நடக்கிற சண்டைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாரும் தங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்க என்று எல்லோரும் பேசுகிறார்கள். நண்பர்களே, அந்த சர்ச்சு பாதிரியார் அந்த குழந்தைகளை அணைத்து கொண்டு தங்களோட பேச்சுவார்த்தை நடத்த அவர்களிடம் சொல்கிறார், தேவாலயத்துக்குள்ளாக அடைக்கலம் தேடி வந்த இந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பது என் கடமை இல்லையா என்று அந்த பாதிரியார் அந்த தேவாலயத்தை விட்டு வெளியே வராமல் அந்த 40-50 குழந்தைகளோடு இருக்கிறார். அடுத்த 5ஆவது நிமிடத்தில் அந்த சர்ச்சில் ஒரு பலம் வாய்ந்த குண்டு வெடிக்கிறது. பாதிரியாரோடு சேர்ந்து அந்த 40 சின்னஞ்சிறு குழந்தைகளும் என்ன ஆனார்கள், சிதிலமாகி வெளியே அவர்கள் சதை துண்டுகள் விழுந்ததை அங்கு இருக்கிறவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நண்பர்களே, இந்த துயரமான விஷயங்கள் மனிதகுலம் தோன்றினதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு நகரத்தில் அஜித் படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதையும் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் 90% மேல் தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள். தமிழ் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுகிறது. அப்படி என்றால் இந்த இனப்படுகொலைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த மரணத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? இப்படி 100 விதமான நம்மால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட பதில்களும் கேள்விகளும் அடுக்கடுக்காய் வந்து கொண்டே இருக்கிற இந்த நிமிஷத்தில் தான் இலக்கியம் என்கிற ஒன்றுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை இலங்கையில் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருந்த போதும் போர் முடிந்த பின்பும் வந்து கொண்டிருக்கிற இலக்கியங்கள் நமக்கு தெரிகிறது. நான் வந்தோடனே உங்கள் டிஆர்ஓட்ட கேட்டேன், சார் ஆண்டன் பெனி உங்கள் ஃப்ரெண்டா சார் என்று கேட்டேன். அவர் இப்போது சேலத்தினுடைய டிஆர்ஓக இருக்கிறார், என்னுடைய நண்பர், ஒரு நல்ல கவிஞன். அரசு அதிகாரிகள் கவிஞர்களாக இருப்பது மாதிரி ஆபத்து இந்த உலகத்தில்
எதுவுமே இல்லை. நான் அவங்களால வந்து அவங்க ஒரு அரசு அதிகாரியாக அவங்களால் தங்களால் நடக்கவே முடியாத மாதிரி அது ஒரு வாரம் மென்மையாக்கிவிடும். ஆண்டன் பெனிக்கு நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அவர் உற்சாகமாக எடுத்து, பெனி நான் உங்கள் ஒரு கவிதை படித்தேன், இந்த கவிதை படிச்சுட்டு ராத்திரி பகல் கூப்பிட்றதுக்கு இல்லை, அது வந்து நமக்கு மீறின ஒரு அமானுஷ சக்தி. டைம்லாம் பார்க்க மாட்டோம், 12 மணி 1 மணிக்கெலாம் கூப்பிட்றது. பெண் பிள்ளைகளை கூப்பிடாதுங்கிறது நல்லது அந்த சமயங்கள், அது வேறு பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஆண்டன் பெனியை கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்கள் கவிதை படித்தேன், இப்போ என்ன கவிதை நான் கேட்டார். ஒருத்தன் வந்து பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறான். நம்ம சிக்கி தவிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரே மனுஷன் வந்து மனுஷன் இல்லை, நமக்கு அப்பாற்பட்ட சக்தி வந்து கடவுள் இல்லையா? கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினேன், அதான் கவிதை. கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினேன், கேட்காமலா போயிருக்கும், பழக்கப்பட்ட குரல் தானே என்று அவர் கடந்து போயிருப்பார். அவ்வளோதான் கவிதை. அவ்வளோதான். நான் வந்து 5:30 மணிக்கு கவிதையை படிக்கிறேன், 7 மணி வரலும் தூக்கம் வரல, புரண்டு படுகிறேன். நாளே ஒரு சொல் வந்து எவ்வளவு வீரியமாக ஒரு மனிதனுடைய மனதை சிதைத்து போடுகிறது. திருப்பி கடவுளே என்று பெருங்குரல் எடுத்து கத்தினேன், கேட்காமலா போயிருக்கும், கேட்டுருக்கும் கடவுளுக்கு, இவனுக்கு வேற வேலை இல்லை, டெய்லி கத்தின்தான் இருப்பான் என்று கடவுள் கடந்து போயிருப்பார் என்று ஒரு டிஆர்ஓவாக இருக்கிற ஆண்டன் பெனி ஒரு கவிதையில் சொல்ல முடிகிறது என்றால், இந்த சொற்கள் அவ்வளவு பலம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது நண்பர்கள். அதனால்தான் ஒரு இலக்கியவாதி என்பவன் திரும்ப திரும்ப ஒரு சமூகத்திற்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கான். நான் பல இடங்களில் சொல்வேன், முதலமைச்சரை விட எம்பி எல்லாரை விட இந்த உலகத்தில் வந்து ரொம்ப பெரியவன், ரொம்ப முக்கியமானவன் ஒரு எழுத்தாளன் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதில் நிறைய எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் உண்டு, விவாதங்கள்லாம் உண்டு. அப்படிலாம் இல்லை. உலகத்தில் அப்போ டிஆர்ஓ முக்கியம் இல்லையா, கலெக்டர் முக்கியம் இல்லையா, எழுத்தாளர் மட்டும்தான் முக்கியமானா இல்லை, எல்லாருமே சமம் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். ஏன் ஒரு எழுத்தாளன் எல்லாரை விடையும் முக்கியமானவனாக இருக்கிறான் என்றால், நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு சமூகத்தை, நானும் பார்க்கிற ஒரு நிலப்பரப்பை அவன் மட்டும்தான் எழுத்தில் கொண்டு வருகிறான். எழுத்தில் கொண்டு வந்து அவன் பேசாமல் போய்விடுவதில்லை, அதை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக புத்தகமாக மாற்றி ஒரு புத்தகத்து அலமாரிக்குள் வைத்து விடுகிறான். 10 தலைமுறைகள் கொண்டு முடிந்த பின்பும் கூட நம் வீட்டிலோ நம்முடைய உறவினர்களிலோ நம்முடைய நண்பர்களோ யாரோ ஒருவன் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். 10 தலைமுறைக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் மறந்து விட்டோம். அது காலம் கடந்து போய்விட்டது. அதற்கு பிறகு மழை, அதற்கு பிறகு வெயில், அதற்கு பிறகு பனி, அதுக்கு பிறகு குளிர், எல்லாம் காலத்தில் அடித்து செல்லப்பட்ட பிறகும் கூட இவனுடைய வார்த்தைகள் மட்டும் பத்திரமாக ஏதோ ஒரு ரேக்குக்குள்ளாக இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் புரட்டி போடுகிறது என்றால், ஒரு எழுத்தாளனுக்குரிய சொல் அவ்வளோ முக்கியமானது. நண்பர்களே, சார் பேசுகிற போது ஜெயமோகனுடைய கதைகளை பற்றி சொல்கிறாங்க. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அவருடைய அந்த அறம் என்கிற புத்தகத்தை நாங்கள் தான் முதலாக பதிப்பித்தோம். வம்சி புக்ஸில் தான் அதை முதலாக போட்டோம். அந்த புத்தகத்தில் நிறைய அவர் பேசும்போதே எங்கள் பக்கத்தில் இருந்த மகளிர் திட்ட ஆணையாளர் சார் வந்து அது டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் அது வந்து கத்தேல் சாஹிப்பு கதை இருக்குது, அதில் தானே ஏனை டாக்டர் கதை இருக்குது என்று எல்லாம் கேட்டார். அதில் எல்லாவற்றையும் முக்கியமாக அறம் என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த அறம் என்கிற கதையில் இங்கே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நம்முடைய வகுப்பறைகளுக்குள் ஆசிரியர்களால் நமக்கு சொல்லித்தரப்படுகிற பாடங்கள் அல்லது அரசாங்கத்தால் நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் மட்டுமே இந்த மனித வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதா என்றால், போதுமானதாக ஒரு வேளை இருந்தால் இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் இப்பொழுதே நிறுத்திவிடலாம். நமக்கு போதிக்கப்படுகிற பாடங்களும் பாடத்திட்டங்களும் மிகப்பெரிய போதாமையில் இருக்கின்றன. அவர்கள் மிக மிக எடிட் பண்ணப்பட்ட ஒரு வெர்ஷனையே மறுபடியும் நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஆராய்ந்து படிக்கிற கல்விக்கு நம்ம இந்த கல்வி முறை கொண்டு போகவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆஷ் துரை என்று ஒரு பிரிட்டிஷ் திருநெல்வேலியின் கலெக்டராக இருந்த ஒரு கலெக்டரை மணியாச்சி
ரயில் நிலையத்தில் வைத்து வாஞ்சிநாதன் என்கிற ஒரு 23 வயதே உள்ள ஒரு இளைஞன் சுட்டு கொன்றான் என்கிற ஒரு செய்தியை நீங்களும் நானும் காலம் காலமாக பாடப்புத்தகங்களில் படித்து கொண்டே வருகிறோம். அவ்வளோதான் நமக்கு வாஞ்சிநாதனை பற்றி தெரியும், அவ்வளோதான் நமக்கு ஆர்ட்ஸ் துறையை பற்றி தெரியும். அதற்கு மேல் ஒரு ஸ்டூடெண்ட்டால் போக முடியவில்லை. ஒரு மாணவர்களால் ஆர்ட்ஸ் துறை அவ்வளவுதானா? சுட்டு கொல்லப்படுவதற்காக மட்டுமே இங்கிலாந்திலிருந்து திருநெல்வேலியின் கலெக்டராக அவர் நியமிக்கப்பட்டாரா? சுட்டு கொள்வதற்காக மட்டுமே வாஞ்சிநாதன் என்கிற ஒரு இளைஞன் படைக்கப்பட்டானா? இப்படி ஒரு ஆராய்கிற கல்வி நமக்கு வேண்டாமா? நண்பர்களே, ஆயிரா வெங்கடாஜலபதி என்று இப்பொழுது சாகித்ய அகாடமி விருதை போன வருடம் வாங்கியிருக்கிற அவர் ஆர்ட்ஸ் கொலை வழக்கு பற்றி தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆர்ட்ஸ் துறையும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் சாரட்டு வண்டியில் ஊருக்குள்ளாக போகிற போது ஒரு அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக துடித்து கொண்டிருந்த நிலையில் அவளை யாருமே கூட்டின்னு போய் மருத்துவமனையில் சேர்க்க முடியாத போது ஆர்ட்ஸ் துறையும் அவருடைய மனைவியும் அவளை தொட்டு தூக்கி அந்த வண்டியில் வைத்து ஹாஸ்பிட்டலில் போய் அவளுக்கு சுகப்பிரசவம் நடந்தது. வெள்ளைக்காரர்கள் பெரும்பாலும் ஜாதி பார்ப்பதில்லை. ஆனால் நாம் ஜாதி என்கிற கன்னிகளால் வேர்களால் கட்டுண்டு கிடக்கிற போது இவனை விட்டு வைத்தால் ஒட்டுமொத்தமாக ஜாதி என்கிற ஒரு விஷயமே தமிழ்நாட்டிலிருந்து இவர்கள் பூண்டோடு அழித்து விடுவார்கள் என்பதனாலும் ஆர்ட்ஸ் துறை திருவோலச்சீட்டு போட்டு எடுக்கப்பட்டு அப்படி இவ்வளவு கிட்டத்தில் நின்று சுடப்பட்டார் என்கிற புதிய செய்தி இப்பொழுது கிடைக்கிறது. நம் பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. நண்பர்களே, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், அல்லது ஒரு படைப்பாளி விரும்புவான் என்றால், இந்த 2 விஷயங்களையும் கற்று இதில் எது கரெக்ட், இதில் எங்கிருந்து நான் வந்தேன், நான் எந்த கிளாஸினுடைய பிரதிநிதியாக நிற்கிறேன் என்பதிலிருந்தான் இந்த கல்வி முறையே திருப்பி காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு படைப்பாளியும் விரும்புகிறோம். இவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் இப்போ இவ்வளவு காலம் பொறுத்து ஆர்ட்ஸ் துறையை வாஞ்சிநாதன் சுட்டு கொல்லப்பட்டதற்கு காரணமே ஜாதிக்கு ஆதரவாக அல்லது எல்லா ஜாதியும் ஒன்றுதான் என்கிற ஒரு மனநிலையோடு அவர் இருந்ததுதான் காரணம் என்று எழுதுகிறார்கள். ரொம்ப புதிய தகவல்களை ஒரு கிரியேட்டிவ் கல்வி நமக்கு இல்லைன்னா அது என்ன ஒரு புண்ணாக்கு கூட பயனில்லாத கல்வியாகத்தான் இருக்க முடியும். நண்பர்களே, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதிகமாக இந்த அரங்குக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடும். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். அவர் பெயர் மோகன்தாஸ். அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் என்னை அமெரிக்காவுக்கு அழைத்திருந்தார். நான் மோகன்தாஸ் 2 முறை அவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என்று அவரை கேட்டதில்லை. இந்த தடவை நான் ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தோன்னே, மோகன் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என்று கேட்டேன். அவர் ரொம்ப கேஷுவலாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் என்று சொன்னார். உலகத்தின் உங்கள் டிஆர்ஓக்கெல்லாம் தெரியும், உலகத்தின் படிப்பாளிகளுக்கு அல்லது அறிவுஜீவிகளுக்கு மிகப்பெரிய கனவு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்பது தெரியும். அவர் அவர் வேலை பார்க்குற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அழைத்து போனார். அங்கே போன உடனே தான் எனக்கு சில அதிர்ச்சிகரமான தகவலாம் தெரிஞ்சிச்சு. அது என்னென்னா, ஒரு பல்கலைக்கழகம் என்பது கல்விக்காக கட்டமைக்கப்பட்ட எவ்வளவு ஒரு புனிதமான இடம். அல்ல, புனிதம் என்கிற வார்த்தையில் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு கல்வியினுடைய ஒட்டுமொத்தமான மேன்மைகளை அடுக்குகிற இடமாக நாம் எல்லாம் ஒரு கல்விக்கூடங்களை பார்க்கணும். மோகன்தாஸ் எனக்கு முதல் முறையாக சொன்னார், நான் இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்க்கவில்லை என்று சொன்னார். அப்புறம் என்று கேட்டேன், ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் சொன்னேன். எங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஐடிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன். அவர் அடுத்த அதிர்ச்சிகரமான தகவலை காமிச்சார். ஒரு 20 பஸ்ஸை காமிச்சார். அந்த 20 பஸ்ஸும் நீங்கள் நம்ப வேண்டும், நம்ம ஊரில் உள்ள ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸுடைய பஸ்ஸு. ஹார்வர்ட் ரியல் எஸ்டேட் என்று அந்த பஸ்ஸில் எழுதிது. அப்போ என்னென்னா, ஒரு யூனிவர்சிட்டியே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே பண்ணுகிறது. ஆச்சரியமாக இருந்துச்சு. நாம் கல்வி மட்டும்தான் பல்கலைக்கழகத்திலிருந்து வரும்னு நினச்சினுக்கிற ஒரு இடத்திலிருந்து ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்கிறார், யூனிவர்சிட்டியிலேயே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்கிறது. பல விஷயங்கள் அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. 2 சுவாரஸ்யமான விஷயங்களை நான் அங்கே கவனித்தேன். ஒன்று,
இப்போ இந்த இந்த அரங்கத்துக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கிறது. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நான் உள்ளே வரேன். அது மாதிரி நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே நுழைகிற போது என் கையை பிடிச்சிக்கினார் மோகன். ஐயோ இதில் போகாதீங்கன்னு சொன்னார். ஏன் இது உள்ளே போனவங்க யாருமே டிகிரி முடிச்சதில்லை ஹார்வர்ட்லன்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்து நான் சொன்னேன், நான் எங்கேங்க இதுக்கு மேலே டிகிரி முடிக்க போகிறேன், நான் ஏற்கனவே டிகிரி முடிக்கல, அதனால் கவலை இல்லை விடுங்கண்ணே. இல்லை தயவுசெய்து சின்ன கேட்டு வழியாக போங்க, மெயின் கேட்டு வழியாக போகக்கூடாது. நான் ரொம்ப மிகுதியில் இந்த மெயின் கேட்டு வழியாக போய் டிகிரி முடிக்காதவங்க ஒரு 4 பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் ஃபஸ்ட் ஆள் உங்கள் ஊர் ராஜீவ்காந்தினார். ராஜீவ்காந்தி வந்து ஹார்வர்டில் தான் முத சேர்ந்தார். அவர் இந்த மெயின் கேட் வழியாக தான் ரொம்ப நல்ல பிள்ளையாக வருவார். 2-3 மாதத்தில் அவர் வந்து யூனிவர்சிட்டியே மாறிட்டார். இந்த யூனிவர்சிட்டியில் அவர் டிகிரி முடிக்கல. அப்புறம் வந்து பில்கேட்ஸ் அவரும் இங்கே தான் ஒரு மெயின் கேட் வழியாக வந்து டிகிரி முடிக்கல. நான் ரொம்ப கூலாக கேட்டேன், இந்த சின்ன கேட் வழியாக போய் டிகிரி முடித்த ஒரு நல்ல பிள்ளைய சொல்லுங்கள். உங்கள் ஊர் ப. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் சின்ன கேட் வழியாக தான் வருவார், அவர் தான் டிகிரி முடித்தாருன்னார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம்னு நாம் நம்பினுக்கிற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மெயின் கேட்லேருந்து சின்ன கேட் வரலாம் அவ்வளவு ஐதீகங்கள் மூடத்தனங்கள் இன்றைக்கும் அவங்க பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே ஹார்வர்டினுடைய ஒரு சிலை இருக்கிறது. அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி ஸ்டைலாக ஹார்வர்டு உட்காந்துக்கிறார். எல்லாரும் போய் அந்த சிலையை வந்து குறிப்பாக அவருடைய ஷூவை வந்து அப்படி தொட்டு வணங்குறாங்க. நல்ல வேளை நான் வணங்கியிருப்பேன். அதுக்குள்ளே மோகன் வந்து உண்மையை சொல்லிட்டார். அவர் பவான் நீங்களாம் போய் கும்பிடாதீங்கன்னார். ஏன் சார்ண்ணே, இது ஹார்வர்டே இல்லைன்ட்டார். நான் பயங்கரமாக என்னங்க இந்த உலகமே வந்து இவரை வணங்குது, ஹார்வர்டே இல்லைன்னிங்கன்னா அவர் சொன்னார், ஹார்வர்டுன்றவர் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார். உங்கள் ஊரில் வந்து அண்ணாமலை செட்டியார் வந்து எப்படி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நிலம் கொடுத்தாரோ அது மாதிரி ஹார்வர்டுக்கு நிலம் தான் கொடுத்தாரு ஹார்வர்டு. அவர் வந்து ஒரு அப்போ ஹைஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஹைஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி, காலேஜ்னு பெருசாகிடுச்சு. அப்போலாம் ஹார்வர்ட் செத்துட்டார். இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகமாக, உலகத்திலே பெரிய பல்கலைக்கழகமாக இது மாறின உடனே அவருக்கு ஒரு செலவு வைக்கணும். நம்மளால் உடனே ஒரு செலவு வச்சிருவோம்ல நினச்சோம். அப்போலாம் அவர் செத்து 3 தலைமுறை ஆயிடுச்சு. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கூட ஃபோட்டோ கூட கிடைக்கல அவருக்கு. என்னடா பண்ணுறது, செலவு வைக்காமல் இருக்க முடியாதே, உலகத்துக்கு தெரியணுமேனு படிக்க வந்த ஒரு பையனை கூட்டின்னு வந்து இப்படி உட்கார வச்சு அவனுக்கு ஷூ மாட்டி விட்டு அவனை சிலையாக செஞ்சுட்டாங்க. சத்தியமாக இது ஹார்வர்ட் கிடையாதுன்ட்டார். அதுக்கப்புறம் நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சு, ஒரு பக்கம் ஷூ மட்டும் தேஞ்சி பித்தளை தெரியுது. பித்தளை செஞ்சுக்கிறாங்க. அந்த இது ஏங்க ஒரு பக்கம் மட்டும் இவ்வளோ பித்தளை தருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஷூவை தொட்டு வணங்கினா கண்டிப்பாக வந்து அரியர்ஸ் இல்லாமல் ஹார்வர்டில் டிகிரி முடிச்சிடலாம் அப்படின்னு உலகம் முழுக்க நம்புகிறாங்க அப்படின்னா. அப்போ ப. சிதம்பரம்லாம் இதை தொட்டு இருப்பாராங்கன்னு கேட்டேன். அநேகமாக அவர் டெய்லி தொட்டு இருப்பார், அதனால தான் அவர் அரியர்ஸ் இல்லாத படிச்சுட்டு போயிட்டார். பயங்கர ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்துச்சு. யாருக்கும் தெரியாத இன்னொரு சின்ன தகவலை எனக்கு மோகன்தாஸ் சொன்னார். அது என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே 4 வருஷம் 5 வருஷம் வந்து படிக்கிற பசங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்துடுமா அந்த யூனிவர்சிட்டி மேலே. ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் அங்கே படிக்கும். அவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்குது. நம்மள மாதிரியான கல்வி முறைகள்லாம் இல்லை. போகும்போது மிக நிச்சயமாக இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே போகிறாள்ல அந்த பையன் யாருக்கும் தெரியாத ஒரு மிட் நைட்டில் அந்த ஹார்வர்ட் சிலைக்கு பின்னாடி ஏறி அதுக்கு மேலே யூரின் பாஸ் பண்ணிட்டோன்னா அவனோட கோபத்தை அப்படி காமிச்சிட்டு போகிறது. இவ்வளோ சுவாரஸ்யங்களை அடக்கிய, இவ்வளவு மூட நம்பிக்கைகளை அடக்கிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப அமைதியாக எல்லாருக்கும் காட்டப்படுகிறது. அங்கே வந்து இதான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இதில் படித்தவங்க தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் என்று காட்டப்படுகிறது. நண்பர்களே, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வரலும் போய் நம்ம பிள்ளைய படிக்க வச்சிட முடியுமா என்கிற கனவு ஒரு புறம் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஹைஸ்கூல் முடித்தா போதும் என்கிற கனவுகளோடு நம்முடைய வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் மனித வாழ்க்கை எப்பொழுதுமே ஊடாடி கொண்டு இருக்குது. நான் சொன்னல ஜெயமோகனுடைய அந்த அறம், அந்த கதையில் அந்த கதை என்னென்னா, ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளருக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனால் அவர் மிகுந்த வறுமையில் இருக்கிறார். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் வரைய இன்னைக்கு வரையிலும் கூட எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே வறுமையை சூடியிருப்பார்கள். இப்போ இல்லை. மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தலையாட்டினாங்களா,
நான் இன்னும் நம்பினுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா தான் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பதிப்பாளர் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தால் உனக்கு வந்து 100 ரூபாய் தரேன். 100 புத்தகங்கள் எழுதுறதுக்கான ஆர்டர்கள். 100 புத்தகங்களும் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களை பற்றியான புத்தகம். ஒரு புத்தகம் எழுதிட்டு நீ 100 ரூபாய் வாங்கிக்கலாம். அவருக்கு பயங்கர சந்தோஷமாகிவிடுகிறது. நான் அந்த முழு கதையும் சொல்ல, சும்மா ஒரு இன்ட்டு சொல்லுகிறேன். ஒரு 3-4 நாட்களில் அவர் வந்து 4-5 புத்தகங்களை முடித்து விடுகிறார். கையெல்லாம் அவருக்கு இவ்வளோ பெருசு வீங்கிடுது. ஆனால் ஒரு புத்தகம் எழுதுவதை நிறுத்தினால் அவருக்கு 100 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். 4 புத்தகத்தை போய் அவர் இவர்கிட்ட கொடுத்துட்றார், பப்ளிஷ்டர். அது டைப் ஆகி பிரிண்ட்டுக்கு போகுது. அடுத்த 4 புத்தகத்துக்கு இவர் எழுதி கொண்டிருக்கிறார். மகள், மனைவி எல்லாரையும் வச்சு எழுதி கொண்டே இருக்கிறார். நம்மளே இந்த கதையினுடைய மையம் இதுதான். ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறார் அந்த பப்ளிஷர். இவர் சொல்கிறார், வேணாம், நான் கையில் காசு வாங்கினா செலவு பண்ணிவிடுவேன். 100 புத்தகத்தையும் எழுதிவிட்டு மொத்தமாக 10,000 ரூபாய் வாங்கி கொள்கிறேன். 10,000 ரூபாய் நான் வாங்கினால் என் மகள் திருமணத்தை ஜாம் 10,000 ரூபாய் தான் போதும். நான் சொல்கிற இந்த விஷயம் நடந்து ஒரு 60 வருஷம். ஜாம் நடத்திடுவேன், மொத்தமாக வாங்கிக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மளே இந்த கதையை என்னால் சொல்ல முடியவில்லை. ஒரு துக்கம் ஒரு மாதிரி தொண்டையை அடைக்கிறது. 100 புத்தகத்தையும் அவர் எழுதி முடிக்கிற போது முதலில் அவர் கொடுத்த 5 புத்தகங்கள் 5வது பதிப்பை காண்கிறது என்று அந்த எழுத்தாளர் எழுதுகிறார். பிரிண்டில் போயினே அரசாங்கத்துக்கு அந்த புத்தகங்களை அவர் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். 100 புத்தகங்களை எழுதி முடித்து விட்டு அவர் போய் அந்த பப்ளிஷர்கிட்ட உட்காந்து பேசுகிறார். அந்த பப்ளிஷர் யாரெல்லாம் எனக்கு தெரியும், அந்த எழுத்தாளர் யார் என்றும் எனக்கு தெரியும். அவர்கள் எவ்வளவு புகழ்பெற்ற பதிப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதும் இந்த உலகத்துக்கு தெரியும். இந்த கதை உண்மையாக நடந்த கதை. அந்த அறம் புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதையும் உண்மையாக நடந்த கதை தான். அவர் போய் அவர்கிட்ட எல்லா புத்தகத்தையும் முடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம், அப்புறம் என்று சொல்கிறார். ஒன்றும் இல்லை, பணம் என்ன பணம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, ஒரு புத்தகத்துக்கு 100 ரூபா, அப்பப்போ வாங்கி தின்னிய, அதெல்லாம் என்ன கணக்கு என்று கேட்கிறார். 1 பைசா கூட நான் வாங்கலையங்க என்று சொல்கிறார். யார்கிட்டடா போய் பேசுகிற? 2 பேருக்கும் வார்த்தை தடிக்கிறது. வாங்கி தின்ற நாயே என்று ஒரு எழுத்தாளனை பார்த்து அந்த பப்ளிஷர் சொல்கிறார். அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற ஒரு நிலைமைக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் கையெல்லாம் வீங்கி வீங்கி எழுதின புத்தகங்கள் அவைகள். 1 பைசா கூட அவன் கொடுக்காமல் இவரை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் எழுந்து அந்த நடு தெருவில் நடந்து வருகிறார். உடனே வீட்டில் மனைவி எல்லாம் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்கிற, தயாராகி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் என்னாச்சு, காசே கொடுக்க மாட்டான், எல்லா காசும் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறான். சாமானியர்கள், ஏழைகள், குரலற்றவர்கள் இந்த உலகத்தில் தங்கள் குரல்களை உயர்த்தவே முடியாத இடங்கள் தான் அதிகார மையங்களாக இன்றைக்கும் இருக்கின்றன. அவர் அப்படியே புலம்பி தவித்து ஓடிப்போய், நண்பர்களே, அந்த இடம் என்னால் சொல்லவே முடியவில்லை. இந்த இன்சிடெண்ட்டை பொறுக்க முடியாமல் அந்த எழுத்தாளரின் மனைவி ஓடி பின்னால் புழக்கடைக்கு ஓடி போய் கிணத்தில் குச்சிட்றான். அவங்க வீட்டில் ஒரு பின்னாடி ஒரு கிணறு. அந்த கிணத்தில் குதித்து அப்புறம் 4-5 பேர் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றி, இப்போது இந்த கதையினுடைய அடுத்த சீன் ஒன்று வருகிறது. அந்த பப்ளிஷர் ஒரு செட்டியார் இனத்தைச் சேர்ந்தவராக, புகழ்பெற்ற ஒரு செட்டியார் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அந்த செட்டியாருடைய மனைவி வந்து ஒரு 150 கிலோ எடை உள்ள ஒரு தாட்டிகமான லேடி. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த எழுத்தாளர். அவர் மறுபடியும் புறப்பட்டு அந்த பப்ளிஷர் வீட்டுக்கு போகிறார். இந்த அம்மா வந்து குழந்தை இல்லை, அவருக்கு பக்கத்து வீட்டு குழந்தைய வாங்கி இட்லி ஊட்டி கொண்டு இருக்கு. இந்த சீன் மறக்க முடியாத சீன். இவர் போனோடனே, என்ன புலவரே நல்லா இருக்கிறியா என்று அந்த அம்மா ரொம்ப கேஷ்ல, அதுக்கு இது எதுவுமே தெரியாது. இவர் சொல்கிறாரு, ஒரு ஒரு வெற்று தாள் கிடைக்குமா அம்மணி என்று கேட்கிறார். ஒரு வெள்ளை தாளை எடுத்து அந்த பப்ளிஷர் வீட்டின் மீது ஒரு அறம் பாடுகிறார். அறம் பாடி அந்த அம்மா கையில் வச்சுக்கிற இட்லியை வாங்கி அந்த பேப்பருக்கு பின்னாடி தடவி அந்த கதவில் ஒட்டி விடுகிறார்.
ஒரு எழுத்தாளனால் அறம் பாடப்பட்ட வீடாக அந்த பப்ளிஷரின் வீடு மாறுகிறது. ஐயோ 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 என்று அந்த அம்மா அடித்துக் கொள்கிறார். பக்கத்து வீட்டு குழந்தையை கொடுத்து விட்டு அவ்வளோ தாட்டிகமான உடம்பை தூக்கி கொண்டு அந்த அம்மா அந்த பப்ளிஷருடைய பிரிண்டிங் ஆஃபீஸை நோக்கி நடக்கிறார். நடுவில் இந்த கடை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாள் கூட இந்த பெண்மணி அந்த ஆஃபீஸுக்கு தான் வீட்டுக்காரருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னே அந்த அம்மாவுக்கு தெரியாது. முதல் முறையாக அவள் ஐயோ என் குலவிளக்கே, தெய்வமே, லட்சுமி நீயா வந்த என்று கதறுகிறார்கள். ஜெயமோகன் அந்த கதையில் ஒரு வரி எழுதுகிறார். அந்த அம்மா நடு ரோட்டில் தார் ரோட்டில் உட்காந்து சொல்லுது, இந்த முந்தானையை நான் உனக்கு தான் போட்டிருந்தேன்னா ஒரு எழுத்தாளனை வஞ்சிச்சுட்டு நீ வாழற இந்த வாழ்க்கையை நான் உன் கூட வாழ்ந்ததே பொய். அவனுக்கு நீ காசு கொடுக்கலன்னா நான் அங்கேருந்து எழுந்துச்சு போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அவசரமாக கையில் இருந்த காசு, பக்கத்து கடை அக்கத்து கடை எல்லாத்தையும் வாங்கி போய் அவருக்கு அந்த 10,000 ரூபாயை கொடுத்து விட்டு வந்த பிறகுதான் சோற்றால் ஒட்டப்பட்ட அந்த அறம்பாடலை அவர் கிழித்தெடுத்தார் என்று அந்த கதை போகிறது. நம்மளே தொடர்ந்து இந்த குரலற்ற மனிதர்கள் எப்பொழுதுமே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஊட்டி இப்போ நான் மசனக்குடி எல்லாம் மத்தியானம் போகலான்னு எங்கே பார்த்தாலும் பழங்குடி மக்கள் இருப்பார்கள் என்று நிறைய நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள். ஃபோட்டோலாம் என்னுடைய நண்பர்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் காமிச்சார். எந்த ஒரு ட்ரைபு மனிதனையும் பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அவனை அப்படியே என் மனசார அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஏனென்றால் இந்த நாம் அடைந்திருக்கிற இந்த உச்சங்கள், இந்த நாகரிகங்கள், படிப்பு, வாசிப்பு என்கிற ஒரு படிப்பு என்கிற இடத்தில் அதன் மூலம் கிடைத்த நம்முடைய அதிகாரங்கள், இதை எதையுமே எட்டாக்கணியாக ஒரு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு, ஒரு பழங்குடி மனிதர்களுக்கு இன்னுமே கிடைக்கவில்லை. ஜெயமோகன் கணக்கு என்று ஒரு கதை எழுதியிருப்பார். நண்பர்களே, எத்தனை பேர் உங்களை அந்த கதையை படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்றுமே இல்லை, திருவிதாங்கூர் மகாராஜாவினுடைய சமஸ்தானத்தில் வரி வசூலிக்கிற பதவியில் இருந்த ஒரு தம்புரான், ஒரு நம்பூதிரி இனத்தைச் சேர்ந்த ஒரு உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த தம்புரான் வீட்டிற்கு ஒரு ஆசாரி ஒரு பழங்குடியை கூட்டின்னு வருவான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அந்த பழங்குடி ஒரு சாக்கு பைய கையில் கூட்டின்னு வருவான். தம்புரானே, இவன் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு காணிக்காரன். அவர் கேட்பார், இது என்னடா சாக்கு பையில் எட்டுன்னு வந்துக்கிற? அவன் இந்த சாக்கு பையிலேருந்து பலாப்பழம் தம்புரானே என்று எடுத்து வைப்பான். பலாப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், பலாப்பழம் பச்சை நிறத்தில் இருக்கும். அப்புறம் தான் அவன் உத்து கவனிப்பான், அது மரத்தில் பழுக்கப்பட்ட காய்த்த பலாப்பழம் அல்ல, கையில் பித்தளையால் செய்யப்பட்ட பலாப்பழம். அச்சு அசல் ஒரு பலாப்பழம் மாதிரியே அந்த பலாப்பழத்தை உருவாக்கியிருப்பார்கள். அவன் பார்த்துட்டு கேட்பான், இதெல்லாம் எப்படி உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கேட்பான். அவ்வளோ பெரிய அரசியல். அப்படி என்றால் என்ன பண்ணா, இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம். உன்ன மாதிரி ஒரு பழங்குடி வீட்டில் இவ்வளவு கலைநயம் மிக்க ஒரு பொருள் எப்படிடா இருக்க முடியும் என்று கேட்பான். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது. அவன் சொல்லுவான், பரம்பரையாக எங்கள் வீட்டில் இருக்குது தம்புரானே என்று சொல்லுவான். இப்போ இவனை கூட்டின்னு போன அந்த ஆச்சாரி சொல்லுவார், தம்புரானே, இவங்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இது. என்ன சக்தி? ஏன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பலா சொல்லையில், இந்த பலா காயில் எவ்வளவு முள் இருக்குது அப்படின்னா இவன் என்னதே சொல்லிடுவான். என்னடா இது கடவுளா நீ எப்படி என்னதே சொல்லுவ? இந்த முள் எவ்வளோக்குது? 323 முள் இருக்குது. உங்கள் வீட்டிலே வச்சு இந்த பலாச்சு இதுவை அதனால் சொல்லிட்டேன். இல்லை தம்புரானே, நீ எந்த விஷயத்தை காமிச்சாலும் ஒரு ஏக்கர் நெல் வயலில் போய் இதில் எவ்வளோ நட்டுக்குதுன்னா அவன் எத்தனைன்னு சொல்லுவான். டேய் 2 மரக்கா உளுந்து எடுத்துனுவான் என்று சொல்லுவான். 2 மலர்ந்தா உளுந்து எடுத்துன்னு வந்து அவன் முன்னாடி கொட்டி, இப்போ சொல்லு இதில் எவ்வளோ உளுந்து இருக்கிறது சொல்லுவான். 14,227 உளுந்து. டேய் ஏமாற்றிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத, ஆள் வச்சு எண்ணுவேன். கூலிக்கு இன்றைக்கி ஆள் வச்சாச்சு எண்ணி கண்டுபிடிச்சிருவேன். மகனை தப்புன்னு கண்டுபிடிச்சேன், கையை காலை வெட்டி போட்டுருவேன். தம்புரானே, மாடசாமி எனக்கு கொடுத்த அருள், ஒருபோதும் தப்பு நடக்காது. எத்தனை பேர் ஒன்றாலும் வச்சு எண்ணிங்க. ஓ, அவ்வளவு அருளையும் உனக்கு கொடுத்துட்டாரோ மாடசாமி? சரி, இப்போது என் பொண்டாட்டி தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு எண்ணி சொல்லிடுவியா?
சொல்லுவோம் 78,230. இவன் என்னவா போகிறான், இவன் ஒன்று ஒன்றே சொல்லிடுவான். சரி, இவனுக்கு ஒன்றுமே புரியாது. கடைசியில் அந்த கான்வர்சேஷனில் இவன் ஏன்டா என்னை பார்க்க வந்தான், ஒன்றும் இல்லை, இவன் பையனுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிக்குது, 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், 1000 ரூபாய் ஃபீஸ் இல்லை, அதனால் இந்த இந்த பித்தளை பலாப்பழத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க தம்புறானே எங்களுக்கு. நண்பர்களே, எப்பொழுதும் கலைஞர்களிடம் காசு இல்லாதவர்களாக, இவ்வளவு அறிவு பெற்றவர்கள் ஒரு டீ குடிப்பதற்கு கூட வக்கற்றவர்களாக, இந்த நாட்டின் வியாபாரிகளிடத்திலிருந்து கையேந்தி நிற்பவர்களாக ஒரு புகழ்பெற்ற கவிதை உண்டு. ரோஜாக்களை வியாபாரிகளே வியாபாரிகளே, ரோஜாக்களை விற்று அதை விட உயர்ந்ததாக என்ன வாங்கப் போகிறீர்கள் என்று ஒரு கவிதை இருக்கிறது. ரோஜாவை விட உயர்ந்ததாக மார்க்கெட்டில் போய் நீ ரோஜாவை விற்று அதை விட உயர்ந்ததாக என்ன வாங்கிவிட போகிறாய்? இந்த பழங்குடி தன்னுடைய அந்த பலாச்சொலை இதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து 1000 ரூபாய் என் பையனுக்கு பீஸ் கட்ட கொடுத்துருங்க தம்புரானே என்று கேட்கிறார். ஆனால் அங்கிருந்த 10 பேருக்கும் தெரியும், கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இந்த தம்புரானிடம் இந்த பழங்குடியினிடம் ஏதோ ஒரு வகையில் அந்த தம்புரான் தோற்று அவனுக்கு மனசு எரியும். அவன் சமாதானப்படவே இல்லை. இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நான் தரேன் 1000 ரூபாய் தரேன் என்று இவன் 1000 ரூபாய் கொடுத்து விடுவான். அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு போவான். ஆனால் இவன் தாங்கவே முடியாது. யாரோ ஒரு ட்ரைப் வந்தான், அவனுக்கு இவ்வளோ கணக்கு தெரியுது, இவ்வளோ தெய்வீக சக்தி இது, நாம் இவ்வளோ பெரிய உயர் ஜாதியை சேர்ந்தவங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வரி வசூல் பண்ணுவாங்க, நாம் போய் அவங்ககிட்ட ஒரு பழங்குடி ஆள்கிட்ட தோத்துட்டோமே என்பதனால் அந்த ஆசாரியர் சொல்லி அவனை போய் மறுபடியும் கூட்டினுவா என்று. பாதி வழி போயிட்டுன்னு உன்னை மறுபடியும் தம்புரான் கூப்பிட்றான்னு கூட்டின்னு வருவான். இல்லைடா, எனக்கு தூக்கம் வரல, எல்லாத்தையும் நீ எண்ணி எண்ணி சொல்லிடுற அப்படின்னு சொல்கிறல்ல என்று அவன் தன்னுடைய புழக்கடை பக்கம் போய் அவங்க வீட்டில் ஒரு பத்தாயம் இருக்கும், ஒரு குதிர் இருக்கும். அந்த குதிரில் இருக்கிற காசுகளை எல்லாம் அள்ளி வெளியே கொட்டு, வெளியே அள்ளியே கொட்டுவாங்க. இவன் வரி வசூலிக்க போது அந்த திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு ஒரு குத்து காசு அள்ளி அந்த பத்தாயத்தில் போட்டு வச்சுருவான். கிட்டத்தட்ட திருடன் தானே, அது திருடு தானே அதுக்கு பேர். அந்த காசை தூக்கி போட்டு இப்போ தான் நான் ஆள் வச்சுக்கிறேன், கரெக்டாக சொல்லு அப்படின்னு அப்படியே குவிச்சு வச்ச அந்த காயினை இது எவ்வளோ காசுன்னு சொல்லிடு. 34,000 சொல்லிட்டோம். ஒத்துக்க மாட்டேன், இப்படி உட்கார், வா 4 பேர் வா, இந்த காசை ஃபுல்லாக எண்ணு. இப்பொழுது எண்ணி முடிக்கிறார்கள். இவன் சொன்னதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் ஒரு 1000 1200 காசுகள் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இப்போ எங்கடா போனான் அவனுடைய மாடசாமி என்று அந்த பழங்குடியை பார்த்து அந்த தம்புரான் கேட்குறான். அவன் துடிச்சிடுறான். தப்பு நடக்காது தம்புரானே, தப்பு நடக்காது ஏமானே, எங்கேயோ என்னுடைய மாடசாமி என்னை கைவிடவே மாட்டான், என்றைக்குமே மாடசாமி கைவிடவே, என்னவோ சூழ்ச்சி நடந்துச்சு, என்னவோ சூழ்ச்சி நடந்துச்சு என்று பைத்தியம் மாதிரி என்ன சூழ்ச்சி நடந்துச்சு. இப்பொழுது இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பந்தயத்தை அவன் வைத்திருப்பான். இதை கரெக்டாக எண்ணி சொல்லிட்டுனா இந்த 1000 ரூபாய் நீ திருப்பி தர வேணாம், உன் பையன் ஃபீஸ்க்கு வாங்கிந்த. ஆனால் எண்ணி சொல்லனா நீ 100 தோப்பு கரணம் போடணும். ஒரு தம்புரான் முன்னாடி அந்த பழங்குடி மனிதன் தன் 2 காதுகளையும் பிடித்து கொண்டு தோற்றுப்போனதற்கு அடையாளமாக மனம் ஒப்பாத ஒரு தோல்விக்காக தோப்பு கர்ணம் போடுவதற்கு தயாராகிறான். நண்பர்களே, இந்த இடத்தில் நான் கதையை நிறுத்தி விடுகிறேன். இவ்வளவு வளர்ச்சிக்கு பிறகும், இவ்வளவு மேன்மைகள் அடைந்து விட்ட பிறகும், ஏதோ ஒரு வகையில் பணம் இருப்பவனிடம், அதிகாரம் இருப்பவனிடம் சாதாரண மனிதன் தோப்பு கர்ணம் போடுவனாகத்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குகிறது. இல்லை ஏமானே, என் மாடசாமி ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டான், எங்கேயோ தப்பு நடந்துச்சு, எங்கேயோ சூழ்ச்சி நடந்துச்சு என்று திரும்ப திரும்ப அவன் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருப்பான். தோத்துட்ட என்பதை ஒத்துக்கொண்டே பாவண்டா, அவன் அழுதுருவான், அவனை விட்டு அனுப்பு, அவனுக்கு மாடசாமி இல்லை, ஒரு மயிர் சாமி இல்லை என்று அவனை திருப்பி அனுப்புவார்கள்.
அவன் அழுது கொண்டே என் கணக்கு தப்பாதே என்று போய்கொண்டே இருப்பான். கணக்கு எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது அந்த கதாசிரியர் எழுதுகிறான். திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் வரி வசூலிக்க பண்ணும்போதே மரக்காலில் அளந்துதான் அந்த காயின்ஸை இவர்கள் அந்த கருவூலத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். ஒவ்வொரு முறை ஒரு மரக்காலில் அளக்கிற போதும் அந்த அந்த மரக்காலுக்குள்ள இவ்வளோ இன்ச்சு, 1 இன்ச்சு தூரத்திற்கு புளி ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும். அதில் அந்த காசு அளந்து போடுகிற போது அந்த புளியில் ஒட்டி கொள்ளுகிற காசெல்லாம் தான் இப்பொழுது இவருடைய இந்த பத்தாயத்தில் இருக்கிறது. அதே மெத்தடை இவனை ஏமாற்றுவதற்காக புளி ஒட்டப்பட்ட அந்த மரக்காவை எடுத்துன்னு அளந்து போடுகிறான். இவனுடைய மாடசாமிக்கு இந்த திட்டுத்தனம் தெரியாது, இவனுடைய குலதெய்வத்திற்கு இப்படி வஞ்சிப்பது தெரியாது. அதனால் இவனுடைய கணக்கில் தப்பு வந்து விடுகிறது. இசைக்கவி ரமணன் என்ற ஒரு மிகப்பெரிய போயிட் எழுதுகிறார், மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே என்று எழுதுகிறார். மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே, அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே என்று எழுதுகிறார். ஒரு மனிதனின், ஒரு சக மனிதனின் கண்ணீரை துடைக்க மறந்த கைகள் கனல்ல வேக வேண்டும் என்று எழுதுகிறார். ஒரு சாமானிய பழங்குடியினை ஏமாற்றி அவனை 100 தோப்பு கர்ணம் போட வைக்கிற அதிகாரம் கொண்ட ஒரு உயர்ஜாதி நம்பூதிரியை நம் வாழ்க்கையில் நமக்கு அடையாளம் காட்டுவது இலக்கியம் மட்டும்தான், கதை மட்டும்தான். அந்த நுட்பத்தில் நம் இந்த வாழ்க்கையை வாழ முடியாவிட்டால் எல்லாமே இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நமக்கு சூன்யமாக மாறுகிறது. நம்மளே கடைசியாக எனக்கு தமிழில் ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள், பெரிய ஜீனியஸ் என்று யாரும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட எனக்கு பிரபஞ்சன் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக இருப்பார். எனக்கு ஒரு சக மனிதனின் தோள் மீது கை போட்டு கொண்டு அவர் எனக்கு கதை சொல்லுவார். எனக்கு இந்த வாழ்க்கையின் அனுபவங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார். நம்மளே அவர் வர்க்கம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரொம்ப அந்த கதை எழுதப்பட்ட பீரியடே எனக்கு தெரியும். பாண்டிச்சேரிக்கு எப்பொழுது போனாலும் ஆங்கிலோ பிரெஞ்சு ஏஎஃப்டி என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு மில் என்று ஒரு மில் இருக்கிறது. அந்த மில்லில் ஒரு 3000 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்காக அந்த மில் மூடப்பட்டது. அங்கிருந்து தான் பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அந்த மில்லில் வேலை பார்க்கிற ஒரு பிராமண பையன், அவன் பேர் வாசுதேவன். அவனுக்கு அடுத்த இவ்வளோ நாள் இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நாளை காலையில் கலெக்டர் ஆஃபீஸ் மூடிடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மூடினா டிஆர்ஓக்குள்ளே என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் ஒரு காலையில் எழுந்தோடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்த்துது. திடீர்னு நம்முடைய அன்றாடங்கள் சிதைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்த நாள் எப்படி எங்கே போகிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ மில்லு மூடிட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. காலையில் எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு, விபூதி அடிச்சாச்சு, குங்குமம் போட்டு வச்சாச்சு, எங்கே போகிறது? எங்கேயுமே போக முடியாது. இவன் புறப்பட்டு நடந்து போய் பாண்டிச்சேரியில் இந்த பாரதி பூங்கான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு முன்னாடி பெரிய பூங்கா, அங்கே தான் செக்ரட்டரியேட் எல்லாமே இருக்கும். அந்த பூங்காவில் போய் உட்காருவான் டெய்லி. அந்த பூங்காவில் ஒரு நாள் அவருடைய வயதான ஒரு மாமா வருவார். அவர் ஒரு பழுத்த பிராமணர். அவர் ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர். அவர் சொல்வார், வாசு காலம் கெட்டு போச்சுரா வாசு, ஒரு பிராமணன் போய் ஏஎஃப்டி மில்லில் தொழிலாளியாக வேலை செய்யலாமா? அதனால தான் மில்லை மூடிட்டான். அவருடைய கணிப்பது. ஒரு பிராமணன் போய் ஏஎஃப்டியில் தொழிலாளராக வேலை பார்த்து, நானாக இருந்தால் சத்தியமாக போயிருக்கோம். நம்மளாம் வேதம் சொல்கிற வாய்டா இது, நம்மளாம் மணியாட்டுற கை இது போய் வேலை செய்யலாமா? அவன் சொல்லுவான், வேதம் சொல்கிற வாயில் தானே மாமா பொய்யை சொல்லி சொல்லி நீ வக்கீல் வேலை செய்கிற அப்படின்வான். அவர் அடுத்தது சொல்லார், நான் செத்துட்டா கூட என் சாவுக்கு வராதுன்ட்டுவார். அவனு பரவாயில்ல நான் வரலன்ட்டுவான். இப்போ அவன் அந்த இதில் உட்காந்துப்பான். நம்மளை கதையை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு கல் தலை குப்புற கிடக்கும். அந்த கல்லை என்னன்னு தெரியாமல் இவன் சாயங்காலம் இப்படி புரட்டுவான். புரட்ட தலை குப்புறாக கிடக்கிற ஒரு விநாயகர் சிலை அது. இவன் அப்படி கண்ணு அப்படி தள்ளின உடனே ஒரு அழகான விநாயகர் சிலை இருக்கும். யாரோ ஒருத்தர் இவனை பின்னாடி தட்டுவார். தட்டி குட் காட். அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவர், இங்கேருந்து போனவர் தான். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தோடனே அவர் காட் ஆகிடுவார். இவனுக்கு 100 ரூபா கொடுப்பார். 100 ரூபா அந்த வேலை இல்லாத பீரியடில் ரொம்ப பெரிய காசு. ரொம்ப சிம்பிளாக அந்த கதையில் ஒரு இடம் வரும்.
அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தொழிலாளிகள் வந்து அவ்வளவு அனுசரணையாக இருப்பார்கள் அந்த பீரியடில். அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனித வாழ்க்கையே வேஸ்ட். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து சாரோன் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். இந்த பாலானந்தகுமார்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒத்துக்கிறார். எங்கள் வீட்டு இருக்கிற ஏரியாவில் ஒரு 200 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் நர்ஸுங்க இருப்பாங்க. எல்லாமே மிடில் கிளாஸ் ஏரியா. கோவிட் வந்துச்சுல்ல, ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்மளாம் வீட்டுக்கு வெளியே வராதுனால எனக்குலாம் அந்த ஃபீலிங்கே இல்லை. 40 வருஷமாக நான்லாம் கோவிட்லேயே தான் இருந்தேன். 40 வருஷமாக எங்கள் தெருவில் எவனும் வீட்டை திறந்தது கிடையாது, எவனும் வெளியே வந்தது கிடையாது, ஒருத்தன் செத்தானா போய்ச்சானான்னு கேட்டது கிடையாது. அப்படி வாழ்க்கை. அது வேறு நம்ம ஆளுங்க பெருமையாக சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டுக்காரெலாம் என்ன டைப்புன்னு நினைக்கிறீங்கன்னுவாங்க. என்ன டைப்புமா? யார் பேச்சுக்கும் போக மாட்டார் சார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார். அவன் செத்தானா போய்ச்சானா, ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறது சாடி போடுறது எதுவும் அவன் டெட் பாடின்னு அர்த்தம். சுடுகாட்டில் இருக்கிறவனை தெருவில் வந்து நம்ம குடும்பம் வச்சுட்டு சுடுகாட்டில் இருக்க வேண்டிய அவன் டெட் பாடி. அவன் அவ்வளோ அப்படியே யார் பேச்சுக்கும் ஒரு போக. நான்லாம் சொல்லுவேன், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, இது யாருமே ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் உண்மையிலே சத்தியமாக நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நீங்களாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ஒரு நாளாச்சும் ஒரு ஜெயிலுக்கு போகணும். ஒரு நாளாச்சும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பாருங்கள், ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக. அவன் ஜெயிலுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும். வக்கீல்னா நான் எப்படி விவாதம் நடக்குது, ஜட்ஜின்னா அவர் மட்டும் எப்படி நமக்கு தீர்ப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான்ல, அவன் வந்து ஒரு அதிகாரியாக வந்தான்னு வச்சுங்க, வேற லெவல். இதெல்லாம் தெரிஞ்சிக்காத ஒரு ஆள் இருக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தமிழ் பிஹெச்டி படித்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பைக்கில் போகிறாரு, ஊட்டியில் ஒருத்தர் அவரை நிறுத்துறார். வண்டி நிறுத்து, ரெக்கார்ட்ஸ்லாம் எடு அப்படின்றார். ரெக்கார்ட்ஸ்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அவர் எடுத்து கொடுக்குறதுக்கு பதிலாக முதல்ல என்ன கேட்பார், ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். ஒரு 1000 ரூபா கொடுத்துருவார், ஒரு 500 ரூபா. எதுக்கு நிறுத்தினான்னு கூட கேட்கற முடியாது, கொடுத்துட்றேன். நான் என்ன கேட்குறேன், நீ பிஹெச்டி படிச்சுன்னா பிரயோஜனம். அவன் 8வது தான் படிச்சுக்கிறான். 8வது பாஸ் பண்ண ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட ஏன் நீ 1000 ரூபா கொடுக்குற? ஏன் 1000 ரூபா கொடுக்குறேன்னா, நீ இந்த 8வது படித்த கான்ஸ்டபிள் இருக்கிறார்ல, அவர் வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சி வருமென்னான்னு தெரிஞ்சு சோறு இல்லாமல் சத்துணவு சோறு சாப்பிட்டு 8வது ஃபெயில் ஆகி கான்ஸ்டபிளாக வந்துக்கிறார். இந்த பிஹெச்டி படித்தவங்க இவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. அப்படியே நம்ம வெளியே நிலாவை கூட காமிக்க மாட்டாங்க அவங்க அம்மா. அப்படியே சோறு ஊற்றி வளர்த்து அப்படியே ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆக்கி அவனை பெரிய அதிகாரியாக மாற்றுருவாங்க. போடா, மக்களுடைய மூச்சு காற்று மேலே படலைன்னா நீ என்ன பெரிய அதிகாரி? ஒரு சாதாரண மனிதனுடைய மூச்சு காற்று வந்து உன்னுடைய ட்ரெஸ்ஸில் படணும், உன்னுடைய உடம்புல படணும். அப்போ தான் அவனுக்கு என்ன துயரம் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படி படுகிற ஒரு அதிகாரியால், ஒரு அதிகாரத்தில் இருப்பவனால் ஒரு பழங்குடியை வஞ்சிக்கவே முடியாது. ஒரு குரலற்றவனை நீங்கள் துரோகம் பண்ணவே முடியாது. நீங்கள் சக மனிதன் என்று அவன் தோள் மீது உங்களால் கைப்போட்டு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை திரும்ப உங்களுக்கு இலக்கியம்தான் கற்றுக் கொடுக்கிறது. வாசுதேவன் இப்பொழுது சிலையை திருப்பி போட்டால் அது வந்து விநாயகர் சிலை 100 ரூபா ஒருத்தர் எடுத்து கொடுத்து சொல்கிறாரு, எதுக்கு சார் 100 ரூபா? இந்த சிலையை நல்லா கழுவி இங்கே வச்சு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணு என்று சொல்கிறார். கதை அப்படி ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து அவன் மனைவி சொல்கிறாள், 5 கிலோ கோதுமையும் 5 கிலோ ரேஷன் அரிசியும் வாங்கிட்டு வந்து புருஷோத்தமன் கொடுத்துட்டு போனார். இவன் கூட வேலை செய்கிற எம்ப்ளாயி. அவனுக்கு கிடைத்த 5 கிலோ கோதுமையும் 10 கிலோ கோதுமையில் 5 கிலோ கோதுமையும் 5 கிலோ ரவா எல்லாத்தையும் எடுத்து வந்து இவனுக்கு ரேஷன் அரிசி அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். வறுமையை பகிர்ந்து கொள்கிறார்கள், செழுமையையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். இவன் சொல்கிறான், 100 ரூபா ஒருத்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? இல்லை, நெய் பொங்கல் வச்சு நாளைக்கு பிள்ளையாருக்கு. சூப்பர். அவன் சொல்கிறா, தாராளமாக போ, கொஞ்சம் நெய் வாங்கிக்கோ, எல்லாம் வாங்கிக்கோ, 20-30 ரூபாயில் பூஜைக்கான சாமான் முடிஞ்சிடும், மீதெல்லாம் வீட்டுக்கு மளிகை வாங்கிடுவான்னு சொல்கிறான். ஐயோ, கடவுளுக்கு கொடுத்த, கடவுளுக்குன்னு இந்த உலகத்தில் காசு படைக்கப்படலடா, காசு தான். அதில் கொஞ்சம் காசு நம்ம கடவுளுக்கும் வச்சுக்கலாம். வீட்டில் பட்னியை விட்டுட்டு நீ போய் கடவுளுக்கு மட்டும் பூஜை பண்ணி என்ன பண்ண போகிற? நெய் பொங்கல் செய், நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிடு, 4 பேர் அங்கேயும் சாப்பிட்டோம். இதான் கடவுள் சொல்கிறார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. இப்பொழுது பிள்ளையார் சிலையை நிறுத்தி விட்டான். கதை ரொம்ப பிரமாதமான கதை நண்பர்களே. இவன் வீட்டிலேருந்து ஒரு சொம்பில் எடுத்துன்னு போய்
பிள்ளையாரை கழுவி அதற்கு நெய்வேத்தியம் பண்ணுகிறான். நெய்வேத்தியம் பண்ணி ஒரு தட்டில் ஒரு அந்த தீபார்த்தனையை காண்பிக்கிறான். திடீர்னு தட்டை இவன் பக்கம் இழுக்கும்போது பார்க்க ஒரு 20-25 ரூபாய் தட்டில் விழுந்தது. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் காஃபி போட கூட பால் இல்லை, காப்பி தூள் இல்லை. 20 ரூபாய் டெய்லி 25 ரூபாய் போச்சுன்னா பெரிய விஷயமாகிடுமே. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி ஒரு நல்ல புது வேலை கிடைத்திருக்கிறது. இவன் டெய்லி விநாயகரை பார்த்து கொள்கிறான். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் நம்ப வேண்டும், இந்த இன்சிடென்ட்டினுடைய ஒரு 20-25வது நாளில் ஒரு சைரன் வச்ச கார் அங்கே நிற்கிறது. பாண்டிச்சேரியினுடைய சீஃப் செக்ரட்டரி இவனை பார்த்து ஐயா தெய்வமே என்று இவனை கூப்பிட்றார், குருவேன்னு கூப்பிட்றார். வாசு சந்தோஷப்பட்டுறான். ஓ, சீஃப் செக்ரட்டரியே வந்துட்டாரா? அவர் சொல்கிறாரு, சாமி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு கூப்பிட்றாரு. எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா அதிகாரிகள் உங்களை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இவர் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவர் என் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் குரு. நீங்கள் அவன் அப்படியே இப்போ என்னென்னா 20 ரூபாய் 25 ரூபாய் இல்லை, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தட்சணை இல்லை. இவனை யாரும் கேட்க முடியாது. இவனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இது. இவன் உருவாக்குன விநாயகர். கவர்மெண்ட்டோ அறநிலையத்துறையோ உள்ளே வர முடியாது. பயங்கரமாக இவன் செழிப்பாக வளர்ந்து கொண்டே போகிறான். நண்பர்களே, இதான் கதை, இதான் பிரபஞ்சன், இதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விதம். எல்லாம் உச்சத்தில் போகும்போது இவன் நல்லா, இவன் வேற பை பர்த்டே பிராமினாச்சா திளைக்கிறான். காசு வருது, இவன் பெரிய ஆளாயிட்டான். எல்லாம் நடந்த போது கம்பெனி திறந்துடுறான். தொழிற்சாலை திறக்கப்பட்டது. பேப்பர்லலாம் நியூஸ் வந்துச்சு, ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் மில் நாளைக்கு திறக்கப்படுகிறது. காலையில் அந்த அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தானே அவன் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வரான். மச்சான் புறப்படலாமா என்று கேட்குறான். இவன் எங்கன்னு கேட்குறான். எங்கேயா? ஃபேக்ட்ரிக்கு வரலையா நீ? ஃபேக்ட்ரிக்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்தாலும் 3000 ரூபா சம்பளம் வரும். இங்கே ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கிடைக்கிறது. அப்புறம் அதில் ஒரு வருஷம் வேலை பார்த்தா தான் ஒரு இன்க்ரிமெண்ட். இது ஒரு நாளைக்கு 3000ன்றது 2வது நாளே 10,000 வரலாம். சீஃப் செக்ரட்டரி இவனுடைய அருளுக்காக நின்று கொண்டு இருக்கிறார். இவ்வளவு அதிகாரம், பணம் எல்லாம் இருக்கிற இதை விட்டுட்டு நான் ஏன்டா அங்கே வேலைக்கு வரணும் என்று உள் மனதை நினைக்கிறது. குளிச்சு ரெடியாகி விபூதி அடித்து பொட்டு வச்சு வெளியே வரான். அந்த டீ கடையில் இவர் வழக்கமாக சந்திக்கிற டீ கடையில் 2 தொழிலாளர்களும் உட்காந்து ஒரு டீ சொல்லுகிறார்கள். டீ குடித்து விட்டு அவன் சொல்கிறான், நான் பாரதி பார்க் போக மாட்டேன், நான் கம்பெனிக்கு போகிறேன், வண்டியை ஓட்டு என்று சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்ந்து கொள்கிறான். ஒரு எழுத்தாளன் மிகச்சரியாக இந்த கதையினுடைய பெயரே வர்க்கம், கிளாஸ். ஒரு தொழிலாளி என்பவன் எப்பொழுதும் யார் பக்கத்தில் இருப்பான்? வாழ்க்கையின் மிக துயரமான ஒரு நாளில் கோதுமையும் ரேஷன் அரிசியும் வாங்கி கொண்டு அவனுடைய பசியை தீர்த்த அந்த தொழிலாளியினுடைய வர்க்கங்கள் என்றைக்கும் இப்படி ஏதோ உழைப்பில்லாமல் வருகிற 3000 ரூபாய்க்காக போய் மண்டியிடாது. ஆனால் இந்த உலகம் முழுக்க 3000 ரூபாய்க்காக உன்னை மண்டியிட வைக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இந்த கதை முழுக்க அதுதான் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் இந்த விஷயங்களை, நான் சொன்ன இந்த 2-3 உதாரணங்களை பாடப்புத்தகங்கள் நமக்கு சொல்லித்தர தவறிவிட்டன, அல்லது பாடப்புத்தகங்களில் இதற்கான போதாமைகள் இருக்கின்றன. இலக்கியங்கள், இலக்கிய கண்காட்சிகள், இலக்கிய உரைகள், இலக்கிய கலந்துரையாடல்கள் மட்டுமே இதை எப்பொழுதும் நிவர்த்தி செய்யும். அப்படி ஒரு நல்ல முயற்சியை இந்த நீலகிரி புத்தக திருவிழா எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பும் பிரியமும் கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.